அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை குழுவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மேற்கு மண்டலத்தின் சார்பாக இன்று கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சங்கங்களும் பொதுமக்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைத்து கோரிக்கைகளும் நாங்கள் பரிசீலித்து தலைவர் அவர்கள் பார்வைக்கு எடுத்து சென்று உண்மையான ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க உள்ளோம். நீங்கள் எதை கேள்வி கேட்கலாம் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி மதுரை அப்புறம் கடலூரில் மக்கள்கிட்ட சந்திக்கும் நிகழ்ச்சி நடந்தது. அந்த பல்வேறு அமைப்புகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கேட்டோம், நீங்கள் எங்களை வந்து சந்திக்கிறீங்க, மற்ற கட்சியினர் இதே மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை குழுலாம் வந்திருக்காங்களே, அவங்ககிட்ட நீங்கள் போய் இதே மாதிரி மனுக்கள்லாம் கொடுத்தீங்களான்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் யாருமே அவங்ககிட்டலாம் நாங்கள் போகவே இல்லை, ஒவ்வொரு முறையும் இது மாதிரி வாங்கிக்கிறாங்க, கேட்குறாங்க, எங்கிட்ட இருந்து ரெப்ரஸன்டேஷன்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் அதனால் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அவங்க பண்ணுறாங்க, அப்படி பண்ணுவாங்க நம்பிக்கையே இல்லை, அதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்கள் தேர்தல் அறிக்கை குழுவோட ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகள்லாம் வருது. விவசாயம், மகளிர், விளிம்பிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களோட கோரிக்கைகள் வந்துட்டு இருக்காங்க. அது அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து அதற்கான குழுவோடு சேர்ந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவாக இருக்கும். கொங்கு மண்டலத்தின் முக்கிய முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இல்லாமல் ஒரு மக்கள் கருத்து கேட்டு இல்லை, இங்கே பாரு, ஒவ்வொரு இதுக்கும் தலைவர் அவர்கள் தனித்தனியாக குழுவை அமைத்திருக்கிறார். இது பிரத்யேகமாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக குழு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் பிரச்சார குழுவில் முக்கிய உறுப்பினராக இருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி இது தேவையில்லாம ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ண நீங்கள் முயற்சி பண்ணுவீங்கன்னு தெரியும். அதற்கெல்லாம் தமிழக வெற்றிகளை இல்லை சார், அவர் முக்கியமான முகமாக கொங்கு மண்டலத்தை பார்க்க இல்லை. அதாவது அது கிடையாது, அது எங்க இன்டென்ஷன் கிடையாது சார். நாங்கள் அதான் தான் கேட்க வரோம். நீங்க மதுரை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் பல்வேறு குழுக்களிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார். ஆக அண்ணன் செங்கோட்டையன் உட்பட இங்கு வருகை தந்திருக்கிற தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் உட்பட செயல் வீரர் கூட்டங்கள் நடத்தி தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக செல்லக்கூடிய உறுப்பினர் உட்பட அனைவருக்கும் சம அந்தஸ்தில் பொறுப்புகள் வழங்கப்படுவதே தவிர இவரை இந்த குழுவிலே வைக்க வேண்டும், அந்த குழுவில் வைக்க வேண்டும், வைக்கக்கூடாது என்கின்ற முறை அவருடைய திறமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே எல்லோருக்கும் உரிய இடம் தரப்பட்டிருக்கிறது. எப்படி சார் கிடைக்குமா, எல்லாத்துக்கும் கிடைக்குமா, இணையத்தை எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறா, இல்லை மாவட்ட நீங்க பாத்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான விருப்ப மனுகள் மக்கள் நேரில் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி உதாரணமாக எங்கள் தலைவர் இருக்காரு. திருப்பியும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டி ஆதரவு இருக்குன்னு எங்களால் ஈஸியா சொல்லியிருக்க முடியும். ஆனால் யாருக்கும் இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறது ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு மாலையே வந்து ஒரு தலைவர் அவர்கள் இந்த முடிவை எடுத்து நீங்கள் ஆன்லைன் மூலமா இதை பதிவிறக்கம் செஞ்சு நீங்க பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்து சிந்திச்சிட்டு இருக்காரு. சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும். எங்கு வைத்தாலும் ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள், எங்கு வைத்தாலும் எவ்வளவு தொலைவில் வைத்தாலும் மக்கள் தமிழக வெற்றி கழகம் நடத்துகிற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு நடத்துகிற கூட்டங்களுக்கு எந்த இடத்துல வைத்தாலும் வருகிறார் என்பதை நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த காலை ஆரம்பித்து மாலை வரைக்கும் நடத்தப் போகிறோம். எந்தெந்த இடங்களிலிருந்து வர வேண்டும் என்கின்றவர்கள் இடத்தை தெரிந்து கொண்டு தேடி வந்து பார்க்கும் நிலைமை நம்முடைய தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி இருக்கிறது. இல்ல, இது கோவை மட்டும் இல்ல, பல்வேறு மாவட்ட மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சேர்ந்துதான் இங்க நடக்குது. அதனால இந்த இடம் தேர்வாக அது மட்டுமல்ல, நாங்க ஆன்லைன் மூலமாவும் இமெயில் மூலமாவும் நாங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மூலமாவும் மக்கள் ஆயிரக்கணக்கான மெயில்ஸ் இப்பயே வர ஆரம்பிச்சாங்க. கடுமையான விமர்சனங்கள் அதிமுக தரப்பிலிருந்து வர ஆரம்பிச்சது. கடைசியா கட்சி தலைவர் விஜய் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனமா வச்ச விஷயத்த விஜய் அவர்கள் டிவியே பாக்குறது இல்ல, எங்களுக்கான என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் யார் தலைமையில் இருக்கிறதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டாரு, டிவி கூட பாக்குறது இல்ல போல, அதனாலதான் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி அவங்களோட பர்சன்ஸ் சொல்றாங்க.
தலைவர் அவர்கள் அந்த அந்த கூட்டத்தில் பேசினது முழுக்க முழுக்க உண்மையான யதார்த்த நிலையை பேசியிருக்காரு. இப்ப அதிமுக ஒரு தலைமை, ஒரு கூட்டணிக்கு தலைமைங்கிறது தானா உருவாகணும். ஒருத்தர் சொல்லி இவர் தலைமை நீங்க எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. இப்ப இந்த கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணா, எந்த கட்சி ஃபார்ம் பண்ணாங்க, இந்த என்டிஏ கூட்டணியை உருவாக்குனது, ஒருங்கிணைத்தது எல்லாமே டெல்லி தலைமை தான் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் நீங்க தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உண்மையான தலைமை அங்கதான் இருக்கு. அதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க ஒருங்கிணைத்ததுனால பல்வேறு அழுத்தங்கள்னால தான் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்திருக்காங்க. அதுதான் உண்மை. இப்ப நீங்க குறிப்பிட்ட கட்சியினர் சொன்னதுனால யாரும் சேரல, டெல்லி சொன்னதுனாலதான் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. முழுக்க முழுக்க ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொருத்தர் இருப்பாருங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே இதை பதில் சொல்லிட்டேன். கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய அதிமுக தரப்பு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சனம் வைக்க ஆரம்பிக்கல. விமர்சனம் வச்சு நம்ம விஜய் அவர்கள் வெளியில கூட வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈவன் அண்ணாமலையும் அதை தான் சொல்லியிருக்கிறாரு, பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு எச்சரிக்கை தொழில பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அடிக்க ஆரம்பிக்கல. அவங்க ஆரம்பிக்கலாம். ஆனா நாங்க தெளிவா இருக்கோம். எங்களோட அரசியல் எதிரி திமுக மட்டும்தான். திமுக ஆளும் கட்சி. அந்த திமுகவை என்ற தீய சக்தியை வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை, எங்கள் இலக்கு. பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோமே. இப்ப தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க? திமுக இருக்கு. திமுக வீழ்த்துவதற்கு தான் ரெண்டுமே பிரதானம் தான். இப்ப வரப்போறது தேர்தல் அரசியல் தானே, அரசியல் எலெக்ஷன் தான் நடக்க போகுது. இந்த தேர்தலே கொள்கையின் அடிப்படையில் பாருங்க, இந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தலே கொள்கையின் அடிப்படையில் தான் நடக்க போகுது. அதனால கொள்கை ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம், அரசியல் ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம். இது அரசியல் தேர்தல். அதனால திமுகவை வீழ்த்துவோம், கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம். சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் அதிகம் பெறப்போகிறார் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கக்கூடிய சூழல்ல அமைச்சர் மனோ தங்கராஜ் சிறுபான்மையினர் ஓட்டுகளை கிள்ளுக்கிரியாக நினைக்கிறார் விஜய். யாரு கிள்ளுக்கிரியா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும். சிறுபான்மையினரை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் இது வரைக்கும் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாக்குறுதிகள் நீ பார்த்திருப்பீங்க. கடந்த தேர்தலில் அவங்க சிறுபான்மையினருக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, மக்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. உண்மையான சிறுபான்மையினர் பாதுகாவலராக எங்க தலைவர் இருப்பார். தேர்தல் ஆல்மோஸ்ட் பாட்டில் கொஸ்டின் கிட்ட வந்தாச்சு. தெருமுனை பிரச்சாரங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் விஜய் எதிர்பார்க்க முடியுமா? நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஊடகத்திலிருந்து கேட்குறீங்க, தலைவர் அவர்கள் ஏன் வெளியில வரல அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா வேலூர்ல 8ஆம் தேதி, இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறோம். நாங்க மனு கொடுத்தோம். காவல்துறையிடம் மனு கொடுத்து சில தினங்களிலே வேலூரில் முதல்வர் அவர்களோட நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அதை காரணமாக காட்டி எங்கள் தலைவரின் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இப்ப SOP கொண்டு வந்திருக்காங்க. அந்த SOPல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பாரபட்சமான ஒரு SOPயா இருக்கு. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் யார் முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கு? இப்ப நாங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த கேட்கிற அனுமதிக்கு 30 நாட்களுக்கு கேட்கிறாங்க SOP. 50,000 மேல ஒரு கூட்டம் வரும் என்றால் 30 நாட்களுக்கு முன்னாடி நீங்க அனுமதி கடிதம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது நடைமுறையில எப்படி சாத்தியமா இருக்கும்? இது ஒரு சம வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்கும்? அது மட்டுமல்ல, ஒரு SOPல வேற பல்வேறு ரூல்ஸ் என்ன சொல்றாங்க, அங்க பாதுகாப்பு, அந்த வென்யூ, அந்த திடல் மட்டும் இல்லாம சுற்றியுள்ள எல்லா பகுதிகளுக்குமான பாதுகாப்பு எல்லாத்துக்கும் யார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்களோ அவங்க பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க காவல்துறையினரும் அரசும் அவங்களோட பொறுப்புகளை எங்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இந்த SOPயே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகத்தான் உருவாக்கப்பட்டது. வேற எந்த கட்சி அந்த ஒரு முக்கியமான கிளாஸ் ரிகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்ற அந்த விதியே தமிழக வெற்றி கழகத்திற்காக மட்டும்தான் அந்த சேர்க்கப்பட்டது. அதுதான் உண்மை. இதுவரை நாங்க சேலம் கூட்டத்திற்காக அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுவரை அந்த அனுமதி கிடைக்கல. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதற்கான உரிமை முடிவு மக்கள் எடுப்பார்கள். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில்
எங்கள் தலைவர் அவர்கள் மக்களை சந்திப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கான மாற்று ஏற்பாடுகளை நாங்கள் அதுக்கும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நடக்கிறப்ப தெரியும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த பேச்சை ஆரம்பிச்சு இன்டியூஸ் பண்ணி விட்டாரு. அது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தது. நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாலும் இப்போதைக்கு யாருமே வராமல் இருக்கிறது பெரிய அப்பதான் இருக்கா கூட்டணிக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் திரும்பவும் சொல்றேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் கொள்கை முடிவு. அரசியல் கட்சி சில கட்சிகள் கூட்டணி வரணும், கூட்டணி வந்தாதான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. அது ஒரு கொள்கை முடிவு. அதனாலதான் முதல் மாநாட்டிலே அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பொழுது எந்த கட்சியும் கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல. இது எங்கள் கொள்கை முடிவு. என்னென்ன கிரைட்டீரியால வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நியாயமான நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்.